ஹலோ மக்களே 435வது விஷயத்தில் பேரலாம் போன எபிசோட் பார்த்தா லூஃபி க்ரூவில் இருக்க அந்த 4 பேரும் சேர்ந்து லெவல் 4க்கு போயிட்டானுங்க. லூஃபி ஓடிக்கிட்டே இருக்கான். டே ரொம்ப சுடுதான் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் நல்லா ஸ்மெல்லு வருது. நான் கிச்சன் நோக்கி போறேன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ள டே இங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் உடைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு மெஜலின்னு குதிச்சுட்டு வரான். அவன் தான் அங்க இருக்க டாப் வார்டனே அவன் தான். இவன் யாரான்னு சொல்லிட்டு லூஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் தான்டா மெஜலின்னு சொல்றான். போனுக்குள்ளேயே ஒரு பக்கம் மிரண்டான். இவன் எங்க இருந்துடா அவன் தான் சொல்லிட்டு சடனா அவனுங்களே ஷாக் ஆகுறானுங்க. டே வாங்கடா இங்க இருந்து ஓடிடுவோன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. டே வார்டன் வராடா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருக்க நேவி ஆளுகள்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் பாய்சனை கக்குவான்னு தெரியும். லூஃபி முழிக்கிறான். என்னடா அவனுங்களை பார்த்து இவன் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டே இங்க சாப்பாடு ஸ்மெல் வந்துச்சுடா என்னை சாப்பிட விடுடான்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். என் வழியில நிக்காதுன்னு சொல்றான் லூஃபி. அடே நீ இவ்வளவு செஞ்சு டே நீ என்ன ரொம்ப கான்பிடண்டா இருக்க. சரி உனக்கு சாப்பாடே பசிக்காத அளவுக்கு நான் எல்லா வேலையும் பாத்துக்கிடுன்னு சொல்றான் மெஜலியன். என்னதான்டா உனக்கு வேணும்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். முகிவரா அவன்கிட்ட சண்டை போடாத. இவன் வேண்டாம். இவன் தான் இம்பல் டவுனோட வார்டன். இவன் தான் வெனோம் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான். இவன் பேரு மெஜலியன் சொல்றான் போனுக்குலே. இவன் பக்கத்துல எவனுமே நிக்க முடியாது. இவன் வேற லெவலான ஆளு. என்னது பாய்சனஸ் காயான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். டேய் நீ தான் முகிவரா லூஃபியா 300 மில்லியன் பெரி பவுண்டி உள்ளவனாடா நீ எல்லாம் பொடி பையன்டா. நீ எல்லாம் இதுக்கு ஈக்குவலா வந்து நிக்க கூட கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இந்த அயன் டைட் செக்யூரிட்டி நீ தாண்ட நினைக்கிற உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல இங்க தாண்ட விட மாட்டேன். உன் கதையை முடிக்க போறேன். நீங்க போர்டகஸ் டி ஏஸ காப்பாத்த வந்திருக்கேன்னு தெரியும். ஒயிட் பீரியட் பைரட்டோட 2nd டிவிஷன் கமாண்டரை காப்பாத்த தானே வந்திருக்க. ஆனா இனிமேல் இங்க இருந்து உன்னால வெளியெல்லாம் போக முடியாதுன்னு சொல்றான். உன் விதி இங்க வச்சே முடிய போகுதா. உன்னை நினைச்ச எனக்கு பாவமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா என்ன நினைச்சனே தெரியல. பழசை யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா ஹேன்காக்க பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். லூஃபி இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாவா. உனக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறேன். ஆனா அப்படின்னு சொல்றாவா. நீ இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம். இனிமேல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருப்பான் அவன். டேய் நான் ஒண்ணு இங்க சாவது கொண்டு வரலன்னு சொல்லியிருக்கான் லூஃபி. டேய் நாங்க படுத்துற கொடுமைனால நீ சாவணும்னு சொல்லிட்டு உனக்கு மைண்டே தோண ஆரம்பிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மெஜலின் கத்துறான். டேய் லூஃபி நீ எங்க போகாத வானம் எங்கிறது போயிருவோம். மெஜலின் பாடி ஃபுல்லுமே பாய்சனஸ் கேஸ். அதை தொட்டாலே நம்மளுக்கு தான் ஆபத்து. அவனை அடிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வானம் எங்கிருந்து போயிருவோம் இல்ல ரத்த வெள்ளத்துல கடப்போம். வா நம்ம இங்க இருந்து கிவ் அப் பண்ணிட்டு போவோம். லெவல் 5 நோக்கி போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே லெவல் 5க்குல உங்களால போக முடியாதா. ஏன்னா 3 டீமன் கார்டு அங்க வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். அது மாதிரி மேல அதான் லெவல் 3க்கு போகணும்னு நினைச்சாலும் உங்களால போக முடியாது. ஏன்னா வைஸ் வார்டனும் அங்க ஏகப்பட்ட கார்ட்ஸை நான் விட்டுருக்கேன்னு சொல்றான். வெளியே தப்பிச்சு போக வழியே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா வெனம் ஃப்ரூட் அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹைட்ராவை போடுறான். அவன் பக்கத்துல லூஃபில நிக்க முடியுமானே தெரியல. பியூர் பாய்சனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். என்பதை crocodile ஜீம்பே மாதிரிலாம் லாக் பண்ணி வச்சிருக்கானு உள்ள. நம்ம லூஃபியை டென்ஷன் ஆயிட்டு கம் பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்க போறான். ஆனா அதுக்குள்ள போனுக்குள்ளே உள்ள வந்து விழுறான். டே போனு நீ எதுக்குடா உள்ள வரன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே லூஃபி நான் சொன்னது உனக்கு புரியலையாடா. நீ அந்த பாய்சனை தொட்ட உடனே அந்த பாய்சன் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஏறிடும்டா. நீ அப்பவே செத்து போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே தொட முடியாம நான் எப்படிடா சண்டை போட முடியும். அதுதான்டா ஒரு வழி சொல்றான் லூஃபி. அப்பனா எதுக்கு இவங்க போய் சண்டை போட போற. சண்டையை விட்டுன்னு சொல்றான். சண்டையை விட்டுறா. இவன்ட்ட சண்டை போடாம நம்ம இங்க இருந்து எப்படிடா தப்பிக்கேன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க ஹைட்ரோவா பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கு. மெஜலினோட டார்கெட் வந்து முகிவரா தான். ஆனா நம்ம கடையா சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா கம்முன்னு சொல்லிட்டு மாறி நின்னுகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி மாதிரி மாறி நின்னுகிட்டு இருக்கான். கேட்லிங் சைக்கித்துன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா லூஃபி மாதிரி மாறி நின்னுகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் போனுக்கு போனு டே உன் ட்ரெஸ் போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முகிவரா அந்த ஹைட்ராவை என்னோட அட்டென்ஷன் இழுத்துக்கிட்டுதேன். நீ இங்க இருந்து போ இதை நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹைட்ரோவை இவனை சுத்திக்கிட்டே வருது. என்னன்னு பார்த்தா ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி போனுக்குள்ளே அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறான். பார்த்தா பாஞ்சு வருது. வாடா முகிவரா ஓடிடுவோன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. வார்டன் மெஜலின் எங்களை தொடாதீன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றானுங்க. என்பது அவங்க மேலே பட்டு பறக்க ஆரம்பிக்கி. டே அந்த ஹைட்ரோட பாய்சன் மட்டும் நம்மள பட்டுச்சுன்னா நம்ம கதையும் முடிஞ்சிரும்டா. நம்ம பேரலிசிஸ் ஆகி இங்கே படுத்துரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாஸ் எங்களுக்கு ஆன்டிடோட கொடுங்க இல்ல நாங்க செத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். டே நான் சண்டை போட போறது நீ உள்ள வர கூட உங்களுக்கு தெரியாதா. எவன்டா உங்களை வர சொன்னா முட்டாளுன்னு சொல்லிட்டு மெஜலின் நடந்து போய்கிட்டு இருக்கான். முகிவரா வந்து ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா மெஜலின்றது தப்பிக்கவே முடியாது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சடனா லூஃபி டார்சான் மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கையில எரிய ஆரம்பிச்சிருச்சு. டே இங்க ரொம்ப சுடுதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏசோட பிரதர்ட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான்டா. இது ஒன்னும் புதுசுலாம் கிடையாது சொல்றான். ஆனா அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அவன் வார்டன் மெஜலின் ஏதோ ஒரு பிளான் பண்றான். வாயில பபிள்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு போடு போடுறான். அது பாய்சன் பால் பறந்து வந்து வெடிக்கியங்க. கொஞ்சம்னா கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கேஸ் மாஸ்க் போட்டிருக்கானுங்க. மூக்குல வந்து ஸ்னீஸ் பண்ண முடியாத அளவுக்கு வச்சிருக்கானுங்க அவனுக்கு. டே வேற எங்கேயாச்சும் போய் சண்டை போடுங்கடா. இங்க இருந்து ஏன்டா சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு கத்துறானுங்க. மிஸ்டர் ஒன்னும் அங்கதான் உட்கார்ந்துருக்கான். ஏன்னா அந்த பாய்சன் ஃபுல்லாவே பரவிக்கிட்டு வருது. என் கண்ணுலாம் எரியுன்னு சொல்றான் லூஃபி ஒரு பக்கம். தும்மிக்கிட்டு வர இருக்கான். இந்த ஹைட்ரோவோ பறந்து வருது. ஆனா சடனா ஸ்டாப் மூவ் ஆயிட்டு ஆனா அந்த ஹைட்ரோலியோட நம்ம யாரு பறந்து வாரான். மெஜலின் வேற நின்னுகிட்டு இருக்கான். கொம்பெல்லாம் உருவுதாவன். ஏன்றது நீ தப்பிக்கவே முடியாது சொல்லிட்டு பாஞ்சு அடிக்க போறான். ஆனா லூஃபியால பார்க்கவே முடியல. அந்த பாய்சன் கொஞ்சமா லூஃபி மேல வேலை செய்யுது. அவன் கண்ணால பார்க்க முடியாம இருக்கு. கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இருந்தாலும் விட மாட்டேக்கான். லூஃபிய பாஞ்சு அடிக்க வரான். லூஃபியோ தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. லூஃபி அவன் கையவே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த பாய்சன் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்கி. லூஃபி என்ன நினைச்சான்னு தெரியல அமைதியாயிட்டான். ஒரு டச் தான் நம்ம கதையே முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா
பார்த்தா செவத்தையும் உருக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அந்த வாழை தண்டா முதல்ல உருக்கணும், அதுக்கப்புறம் ஒன்னே உருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் கதை முடியும் போது உங்க அண்ணன் கதையும் முடிய போதுன்னு சொல்றான். சடனா லூஃபி பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உன் கதை முடிய போயிட, உன் விதி இதோட முடியுதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க என்ன பார்த்தா எல்லாரும் ஆன்டிடோட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு வார்டன் மெஜலின் போட்ட பாய்சன் கேஸ அவங்க ஆளுகளே ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. டே முகிவரா லூஃபிக்கும் வந்து பாய்சன் என்னத்துக்கு பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. டே முகிவரா வேற லெவலான பேட்டில் பண்றான் போலுக்குன்னு சொல்லிட்டு பக்கியும் மிஸ்டர் 3 பேசுறானுங்க. இதாண்டா நம்மளுக்கு நல்லது சொல்றான் மிஸ்டர் 2. ஏன்னா இந்த இடத்துல வந்து வார்டன் மெஜலின் ஈக்குவலான ஸ்ட்ராங் எவனுமே கிடையாது. முகிவரா லூஃபி அவன் பாத்துக்கிட்டாம்னா நம்ம ஸ்டேர் கேஸ் லெவல் 3 நோக்கி போய்கிட்டு இருப்போம்னு சொல்றாங்க. இதான் நம்ம சான்ஸ், நம்ம அங்க ஓடி போயிட்டு லெவல் 3க்கு போயிடலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. முகிவரா வர பிரச்சனை இருக்கானே, நான் இப்ப என்ன பண்ண, என் ஃப்ரெண்ட் அடிபட்டு இருக்கான், என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. முகிவரா நான் உனக்கு சுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு அப்படி சாயிராம, நான் ஒரு முட்டாள், நான் எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனுச்சா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் ஏன் கூட சண்டைக்கு வாடா, போனுச்சா சண்டைக்கு தயாரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா அவன் பக்கத்துல சண்டை போட முடியும் என்னன்னு பார்த்தா அவனும் பாய்சனை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபியை தப்பிச்சு குதிச்சு அங்க எங்கேயும் போய்கிட்டே இருக்கான். என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா நான் இருமேல இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஸ்வான் சொல்லிட்டு பாஞ்சு வந்து அடியடியில் அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா அவனை அடிச்சா அவன் மேல வந்து அந்த பாய்சன் போட்டுருவான், அப்பவுமே அவன் செத்துருவான். என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி பாஞ்சு அடிச்சாலும் பாய்சன் மேல பட்டு நம்ம செத்துருமே சொல்லிட்டு ஒவ்வொரு மாடலா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கான். வின்டர் ஸ்கைன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து அடிக்கிறான். பார்த்தா அப்பவும் சாய மாட்டேங்க, இவன் தான் சாயிறான். எப்படி பட்டாலுமே அவன் கூட சண்டை போடணும்னா பாய்சன் பட்டே தீரும். என்ன நடந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதுல, முகிவர கதை முடிஞ்சிருச்சுலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபியோ பாஞ்சு அடிக்கடிக்க வரான். ஆனா லூஃபியோ பிளாக் பண்றான். கம் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா குதிச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. மெஜலின் மாதிரி ஈக்குவலான இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. அந்த பிரிசனர்ல அவன் வேற லெவலான ஆளு. இந்த இடத்துக்கே அவன் தான் ராஜா. அவன் பக்கத்துல நம்மளால நெருங்க கூட முடியாடா போனுச்சான்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். முகிவரா என்னைய மன்னிச்சிரு, என்னால மெஜலியன் எல்லாம் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான் அவன். என்னால ஜெயிக்கவே முடியாது, நான் போக போறேன்னு சொல்லிட்டு என்னைய மன்னிச்சிரு முகிவரான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இங்க பார்த்தா பக்கி மிஸ்டர் 2 தான் கட்டுறாங்க. மெஜலின் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம எப்படியாச்சுங்கிறது தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேங்க இத்தனை பேர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேங்க எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லடா, லெவல் 5ல பாரு அங்க காட்ஸ் வேற லெவலா இருப்பானுங்க. நம்ம லோவர் லெவல் போறதுக்கு அப்பர் லெவல் தாண்டா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தாண்டா வீக்கஸ்டான இது இருக்கு, இவனுங்களை அடிச்சு நம்ம கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான்னு சொல்றான். முகிவரம் அடிச்சு நொறுக்கிறதுக்குள்ள நம்ம இங்கிறது தப்பிச்சிடணும்னு சொல்றாங்க. வைஸ் வார்டன் ஹானிபலோ வந்து எந்த டெவில் ஃப்ரூட்டையும் சாப்பிட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. சரி நான் மகிபால யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம்னு சொல்றான். ஏடா நீ ஆட்டத்தை காட்டுன்னு சொல்றான் மிஸ்டர் 2. இனிமேல் இந்த நெருப்புல நான் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பாஞ்சு இறங்கி சண்டை போட தயாராயிட்டானுங்க. பக்கி த க்ளோனும் மிஸ்டர் 3 வந்துட்டாங்கடா. இவங்க கதையை முடிங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரானுங்க. மகி பால்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு போறான். டேய் எல்லாவனும் இங்கே நில்லுங்கடான்னு சொல்றான். ஹானிபல் சமா இவனோட சண்டை போட வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இங்க நான் தாண்டா வைஸ் வார்டன், நான் தாண்டா முடிவெடுக்கணும், நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட விட மாட்டேங்கான். டேய் நம்ம இங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து முகிவராவை தாண்டா தடுக்க வந்துட்டு இருக்கோம். வேற யாரையும் இங்க தடுக்க வரல, நம்ம தடுக்க வரல. அதனால இவனுங்களை இங்கே விட்டோம்னா மெஜலின் பேருக்கு தாண்டா கெட்ட பேர் வரும். அதனால நம்ம இவனுங்களை இங்க இருந்து விட்டுருவோம், அவனுக்கு பிளேம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவன் தான் வைஸ் வார்டன். மெஜலின் இங்க இருந்து போயிட்டோம்னா அடுத்து வார்டனே இவன் தான். ஏதாச்சும் ஆர்டர் கொடுங்க சார், இவங்களை நாங்க பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. டேய் இவங்களுக்கு வழி விடுங்கடா, இவனை இங்க இருந்து போட்டுன்னு சொல்றானுங்க. அவனுங்க நம்ம கெஸ்ட்டுக்கு வழி விடுங்கன்னு சொல்றாங்க. வைஸ் வார்டன் பிளானே ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுக்காலே. டேய் உன் பிளானை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும்டா, நீ நடிக்க எங்களை ஏமாத்துற இது ஒரு ட்ராப் தானே, உன் கதை முடிக்கணும்னு சொல்லிட்டு மகிபால் கேண்டில் லாக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு போடு போடுறானுங்க. காட்ஸ் மட்டும் செதறிட்டாங்க. ஆனா வைஸ் வார்டன் மாசா நின்னுட்டு இருக்கான். டேய் உங்களை போகத்தானடா சொன்னேன், எதுக்குடா சண்டை போட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் லூஃபி தான் கட்டுறாங்க. டேய் என்ன நீ கிவ் அப்பே பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மெஜலியன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஏச காப்பாத்தியே தீரணும், எனக்கு ஒரு வழியே கிடையாது, நான் அவனை காப்பாத்தி இங்க இருந்து கிளம்பணும், நான் சாக போறதுன்னு சொல்லிட்டு சடனா கியர் 2க்கு கிளம்புறான். இது என்னடா போகன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஓண்டா இங்க இருந்து தோத்துட்டு போக விரும்பலடா, ஆனா உன்னை தொடாமல் நான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் என் கையை இங்க இருந்து போனாலும் நான் உன்கிட்ட தோக்க போறதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு கை வேண்டாம்னா சொல்லிட்டா, எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம லூஃபியோ கம்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி வரான். ஜெட் பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சல மெஜலியோட நெஞ்சே உடஞ்சிருச்சு. லூஃபி கையில பாய்சனா மாறுது. அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை கம்பறாங்க. See you bye.